அனைவருக்கும் வணக்கம். பிரம்ம ஞானம் என்றால் என்ன? நாம் இந்த பிரம்மத்தை பற்றி புரிந்து கொண்டால் அந்த ஞானம், அந்த அறிவு தான் பிரம்ம ஞானம் சொல்றாங்க. இந்த பிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம், நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த பிரபஞ்சம், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த வெற்றிடம், அண்ட சராசரங்கள், பூர வானம், பூமி எல்லாமே எடுத்துக்குவோம். இந்த உலகம் முழுக்க, இந்த முழு பிரபஞ்சமும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பிரபஞ்ச சக்தியால் நிரப்பப்பட்டது. ஒரு விதமான ஒரு இருப்பு, இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு வெற்றிடமான ஒரு இருப்பாக இருக்கின்றது. அந்த இருப்பு தான் சக்தி, பிரபஞ்ச சக்தி. அதை தான் நாம் பிரம்மம்னு சொல்கிறோம். இதை நாம் இந்த உடல் மனதில் இருக்கும் பொழுதே, இந்த உடலில் நாம் இருக்கும் பொழுதே, நாம் இந்த உடல் இல்லை, மனம் இல்லை, உடல் மன எல்லையை தாண்டிய ஒன்று, அந்த இருப்பு, அதை பற்றி நாம் புரிந்து கொள்வதுதான் பிரம்ம ஞானம்னு சொல்கிறாங்க. ஞானம்னா அறிவு. இந்த பிரம்மத்தை பற்றிய இந்த பேரறிவு, இந்த பேரறிவை இந்த உடல் மன குறுகிய எல்லையை தாண்டி நாம் புரிந்து கொண்டோமே என்றால், அதாவது இந்த உடலில் இருக்கும் பொழுதே நாம் புரிந்து கொண்டோமே என்றால், அதுதான் பிரம்ம ஞானம்னு சொல்கிறாங்க. பிரம்ம ஞானங்கிறது ஒரு ஒன்றுமற்ற ஒரு வெற்றிடம், ஒரு காலியான ஒரு சூன்யம்தான். வெறும் சக்திகளால் நிரப்பப்பட்ட ஒரு முழுக்க ஒரு பிரபஞ்ச சக்தி தான் பிரம்ம ஞானம். எங்குமே பிரபஞ்சம் முழு அண்ட சராசரங்கள் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. அதை நாம் இந்த தியான பயிற்சிகள்லாம் செய்வதன் மூலமாக நாம் இந்த உடல் இல்லை, இந்த மனம் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஞானம் தான் பிரம்ம ஞானம். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் பல ஜென்மங்கள் கூட ஆகலாம். பல ஆண்டுகால தவ பயிற்சியின் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இது எப்போ நமக்கு புரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு சரியான வயது என்று பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே, வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுதே நாம் தொடர்ந்து தியான பயிற்சிகளை மேற்கொண்டமே என்றால், பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரம்ம ஞானமானது நமக்கு புலப்படும், தெரிய வரும். இளம் வயதிலேயே சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாம் இதனை உணர முடியாது. நாம் உடம்பில் வலு இல்லாமல் வயோதிகம் ஆன பிறகு நாம் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் உடலில் நமக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை, வலு இல்லை. அப்போதும் நாம் இதை புரிந்து கொள்ள முடியாது. அதற்கான இளமை பருவத்திலேயே நாம் சரியான தகுந்த ஒரு சூழ்நிலைகளை இருக்கும் பொழுதே, நாம் அதை உடல் வலிமை இருக்கும் பொழுதே நாம் இந்த தியான பயிற்சிகளை பயின்றோம் என்றால், நாம் இந்த பிரம்மத்தை பற்றி உணர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். சில சிறு வயதிலேயே இந்த 10 வயசு சிலர் பார்த்தீங்கன்னா அது பிரம்மத்தை பற்றி உணர்றாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இதற்கு முந்தின ஜென்மங்களில், பல பிறவிகளில், முந்தைய ஜென்மங்களில் அவங்க பல ஜென்மங்கள் தவம் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரம்மத்தை பற்றி உணர்வதற்கு பல ஜென்மங்கள் தியானம் பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதன் நிமித்தமாக என்னது, இந்த ஜென்மத்தில் அவங்க சிறு வயதிலேயே பிரம்மத்தை உணர்ந்தவளாக உணர்கின்றனர். இப்படி தான் வரும். ஒரே ஜென்மத்தில் நம்ம எளிதாக நாம் பிரம்மத்தை உணர்ந்து விட முடியுமா என்று கேட்டால், அது அவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து, அவர்கள் கர்ம வினை ஒன்று எவ்வளவுக்கு அதை பொறுத்து தான் அமையும். நாம் தியானத்தினை நாம் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டு வந்தேன், நமக்குள்ளே நம் உடல் இல்லை, மனமில்லை என்று புரிந்து கொண்டால், அந்த பிரம்மத்தினுடைய சக்தி நமக்குள்ளே பாய ஆரம்பிக்கும். நமக்குள்ளே ஒரு காலியான ஒரு மனதை காலி செய்தால், மனதில் எண்ணங்கள் இல்லாமல் நாம் வெற்றிடம் ஆயிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ளே அந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்குள்ளே ஊடுருவும் போது அதனுடைய அமிர்தமானது, அந்த அமிர்தத்தை நாம் பருகும் பொழுது நாம் அந்த உடல் இல்லை, மனமில்லை, அதை தாண்டி ஒரு பிரம்மம் என்று புரிய வரும். அதுதான் பிரம்ம ஞானம். அப்போ இந்த பிரம்ம ஞானங்கிறது இதுதான். அனைவருக்கும் நன்றி.